வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி பாதுஷா தான். அதாவது தீபாவளி ஸ்பெஷலாக பாதுஷா ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். என்னடா பாதுஷான்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் என்னமோ செஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்க வேண்டாம். பாதுஷானாலே என்ன வட்டமாக தான் செய்யணுமா என்ன, கொஞ்சம் ட்ரையாங்கிளையும் கொஞ்சம் ஹாஃப் சர்க்கிளையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக சின்னதாக ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. கடையில் கிடைக்கக்கூடிய பாதுஷாவோட ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில், அதாவது மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் லேயராகவும் அழகான டெக்ஸ்சரில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த தீபாவளிக்கு ஒரு ஆப்டான ஸ்வீட் டிஷ்னா அது இந்த பாதுஷா தாங்க. உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அந்த நம்ம வட்டமாக செய்யக்கூடிய பாதுஷா கூட பக்குவமாக செய்யும்போது எதாவது மிஸ்டேக் ஆகும். ஆனால் இது கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகாது. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு பிச்சு கூட காமிக்க பாருங்கள். உள்ளே எவ்வளோ ஜூஸியாகவும் ஃப்ளேக்கியாக இருக்கும் பாருங்கள். இதே மாதிரியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துக்கலாம். 1.5 கப்பு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு சுகர், 1/4 கப் அளவுக்கு உருக்கி வச்ச நெய், 1/4 கப்பு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் பவுடர் கடையில் கிடைக்கக்கூடியதான் நான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், அப்புறம் பாதாமும் பிஸ்தாவும் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் லாஸ்ட் டெக்கரேஷனுக்காக. அப்புறம் 3 சிட்டிக்கு அளவுக்கு சோடாப்பும் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் பவுடரும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த மாவு எப்படி பிசையலாங்கிறத பார்த்துடலாம். மாவு பிசைறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்ச 1.5 கப்பு மாவை வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி குழி பண்ணிக்கோங்க. இந்த மாவோட நம்ம முதல்ல பாதாம் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ரொம்ப ரிச்சாக இருக்குங்கிறதால நான் அதை சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உருக்கி வச்ச நெய்யை இந்த மாதிரி சென்டரில் வந்து ஊற்றிக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோடாப்பு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது வந்து அளவுகள் கூடிச்சுன்னா உங்களுக்கு நல்லா வராது, அப்புறம் நாக்குலையும் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு வந்து இந்த மாதிரி 2 சிட்டிக்கு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இனிப்புங்கிறதால கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த சோடாப்பு இதுவும் சேர்ந்து அந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து கலக்கிற அளவுக்கு விரலால் மட்டுமே பெசரி விடுங்க. கண்டிப்பாக நம்ம உள்ளங்கையை போட்டு அழுத்திலாம் பிசையக்கூடாது. விரலால் நம்ம புட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி விரலால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச தயிர், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள புளிப்பில்லாத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெசரி விடுங்க. நான் பெசைறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உள்ளங்கையை நம்ம சேர்க்காம நம்ம இந்த 5 விரலை மட்டும் வச்சு நல்லா இந்த மாதிரி கோதி நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒன்று சேர்த்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி இந்த மாதிரி லேசாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து கொஞ்சம் தளர்த்தியாக பிசைஞ்சிட்டோம்னா இது பாதுஷா டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்காது, பன்னு மாதிரி ஆயிரும். அதனால இது அளவோட இந்த மாதிரி பிசைஞ்சாங்க மட்டும்தான் உங்களுக்கு உள்ள வந்து லேயராக இந்த மாதிரி பிச்சு பார்த்தா இந்த மாதிரி லேயராக டெக்ஸ்சர் வந்தால் மட்டும்தான் நம்ம சரியான பக்குவத்தில் வந்து மாவை பிசைஞ்சிருக்கோங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க. 10 நிமிஷம் ஊற டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சுகரும் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து தண்ணியில் ரொம்ப கரையிற வரைக்கும் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வைங்க. சுகர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது இந்த மாதிரி நிறைய பெரிய பபிள்ஸ்லாம் வந்தாலே அந்த 1/2 கம்பிலேருந்து 1 கம்பி பதம் வந்து சரியாக இருக்கும். அந்த பாதுஷாக்கு வந்து 1/2 கம்பிலேருந்து 1 கம்பி வந்து சரியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி நம்ம கையில் 2 கையில் இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த கம்பி பதம் வந்து விட்டு வருது பாருங்க. இந்த மாதிரி வந்தாலே கரெக்டான பதம்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு தனியாக அந்த சுகர் சிரப்பை வந்து எடுத்து வச்சிருங்க. இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் இந்த மாவு வந்து நம்ம எப்படி பிசைஞ்சு எந்த ஷேப்பில் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் 2ஆக பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். 2ஆக பிரித்ததுக்கப்புறம் லேசாக வந்து உருட்டிக்கோங்க. அதாவது இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம அழுத்தி உருட்டிட்டா அதனுடைய உள்ள டெக்ஸ்சர் வந்து போயிடும். அதனால் லைட்டாக பிசைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம எத்தனை பீஸ் போட முடியுமோ அத்தனை பீஸை போட்டுக்கோங்க. எனக்கு நான் எடுத்த 1.5 கப்பு மாவுக்கு மொத்தமாகவே எனக்கு 13 பீஸ் கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரொம்ப அழுத்தி பிசையாமல் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக வந்து ரோல் பண்ணி எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இதில் நடுவில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பால்கோவா பூரணம் நட்ஸோடு சேர்த்து வச்சிங்கன்னா அதுதான் சந்திரகலா ஸ்வீட்டு. நான் வந்து அந்த மாதிரி செய்யாமல் பாதுஷாவால் செய்கிறதால இந்த மாதிரி லைட்டாக வந்து மடிப்பு மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் இந்த மாதிரி டிசைன் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து ஓரங்கள் வந்து ரொம்ப பிரிஞ்சு ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இதே மாதிரி இன்னொரு டிசைனும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஹாஃப் சர்க்கிள் பண்ண மாதிரியே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பு இதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் மடிச்சுட்டு நல்லா ஓரங்களை நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மடித்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி
ப்ரெஸ்ஸிங் மார்க் கொடுத்து நல்லா டிசைன் பண்ணாலே ஒரு ட்ரையாங்கிள் டிசைனில் கிடச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு உள்ளே இன்னும் கொஞ்சம் லேயர் கிடச்ச மாதிரி இருக்கும். நல்லா அந்த டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறதால குழந்தைகளுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஹாஃப் சர்க்கிள் ஷேப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க, இல்லைனா ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப சூடாகக்கூடாது. அதுக்கு தான் சின்ன பிஞ்சு நான் போட்டு பார்த்துருக்கேன். போட்ட உடனே மேலே வராத அளவுக்கு தான் இதனுடைய சூடு இருக்கணும். இந்த மாதிரி சூடு வந்து லேசான ரொம்ப ரொம்ப மைல்டான சூடு வந்தாலே போதும். ஃப்ளேமை வந்து முழுக்க முழுக்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்வீட்டு எல்லாமே வந்து போட்டுட்டு அது மெல்ல ஸ்லோவிலே நம்மளுக்கு வந்து குக்காய் வரணும். அப்படி வந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி பூத்து நல்லா பெருசாக உப்பி வரும் நம்மளுக்கு. இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஓரங்கள் எல்லா பாகமும் மேல் பாகம் எல்லாமே கருத்து போயிடும், ஆனால் உள்ளே வேகாது. அதே சமயம் நம்மளுக்கு டெக்ஸ்சர் கூட பாதுஷாவுடைய டெக்ஸ்சர் கிடைக்காது. பார்க்குறதுக்கு பன்னு ஷேப் எப்படி இருக்குமோ அதை மாதிரி கூட வந்தாலும் வரும். நம்மளுக்கு பாதுஷாவுடைய டெக்ஸ்சர் கிடைக்கணும்னா முழுக்க முழுக்க ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் குறைஞ்சது 6-7 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா பொன்னிறமாகும். நீங்கள் அதை மேலே வந்து லைட்டாக டேப் பண்ணி பார்த்தா கூட டொக் டொக்குன்னு சவுண்டு வர்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தால் மட்டும்தான் பாதுஷா வந்து கரெக்டாக நல்ல மேலே வந்து கிறிஸ்பியாக உள்ளே வந்து டெக்ஸ்சராக சாஃப்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி 2 பக்கமே 7 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாம் எடுத்து வச்ச மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பாதுஷா ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு, இது வந்து நம்ம பொரிச்சு வச்ச உடனே தான் நான் சுகர் சிரப்பில் வந்து சேர்க்குறேன். இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு வார்மில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து சுகர் சிரப்பு வந்து ஆறி போச்சுன்னா கண்டிப்பாக லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு இந்த பாதுஷா வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பு கொஞ்சம் வார்மாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாதுஷாக்குள்ளே வந்து இந்த சுகர் சிரப்பு உள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். இல்லைனா வந்து உள்ள வரைக்கும் போகாது, மாவாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இனிப்பே இருக்காது. அதனால் இதை மாதிரி ஒரு 7-8 நிமிஷம் 2 பக்கமே திருப்பி விட்டு கொஞ்சம் ஊற விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாதுஷாக்குள்ளே சுகர் சிரப்பு வந்து நல்லா இறங்கும். கண்டிப்பாக வந்து சுகர் சிரப்பு வார்மாக இருக்கணும். பொரிச்சு எடுத்த உடனே நம்ம வந்து பாதுஷா வந்து போடும்போது அதனுடைய சுகர் சிரப்பு வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கு மேலே பளபளன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.